Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல தேன் மிட்டாய் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அப்பலாம் நாங்க ஸ்கூலுக்கு போயும்போது தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், டீ கடை கஜரா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா இப்பலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்கூல் விட்டு வந்த உடனே பர்கர், பீஸா அந்த மாதிரி தான் பசங்க கேக்குறாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியலன்னு கூட சொல்லலாம். இது அவ்ளோ ஒரு சுவையா இருக்கும். 80-90ல பிறந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேன் மிட்டாயை மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ எங்கேயுமே இது அதிகமா கிடைக்கிறது கிடையாது. ஆனா அங்கங்க சின்ன பெட்டி கடைகள்ல இப்பவும் கிடைக்குது. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இட்லி மாவு பயன்படுத்தி தான் இதை செய்து காட்ட போறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட இட்லி மாவு ஃப்ரெஷ்ஷா அரைச்சது இல்லை அப்படின்னா எப்படி செய்யணுன்ற அளவுகளும் நான் சொல்றேன். அதற்கு முதல்ல நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேன் எடுத்துருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன். இது வந்து சரியாக ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு சிங்கிள் கம்பி பதத்துக்கு வரணும். ரொம்ப பாகம் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப பாகம் ஆயிடுச்சுன்னா அது மேலே வந்து ரொம்ப சக்கரையாக இருக்கும். அதுவும் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு கொதிச்சா பண்ணிட்டு போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பி பதம் தெரியுது பாருங்கள். இது போதும். வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் இதற்கு தேவையில்லை. இப்போ இதில் ஒரு 2-3 சொட்டு போல் எலுமிச்சைப்பழ ஜூஸ் விட்டுக்குங்க. அதாவது மறுபடியும் அதாவது சக்கரைத்தன்மையாக ஆகாமல் அந்த லிக்விடாகவே இருக்கும். அதுக்காக தான். அடுத்ததான் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த இட்லி மாவு புளிக்கலை. நீங்கள் ஏற்கனவே புளிக்காத மாவு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாவை கூட பயன்படுத்திக்கலாம். புளிச்ச மாவு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. உங்ககிட்ட இந்த மாவு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். அதாவது 1 கப் அளவுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு, அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையுமே தனித்தனியாக கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லைனா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கங்க. சரியாக இருக்கும். இதுக்கு வந்து இட்லி அரிசி தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. சாப்பாட்டு அரிசியும் பயன்படுத்திக்கலாம், ரேஷன் அரிசியும் பயன்படுத்தலாம். இதில் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிற மாதிரி இருந்துன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஆரஞ்சு கலர் பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். எப்பவுமே வந்து வெள்ளையாக சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃபுட் கலர் வந்து சேர்த்து சாப்பிட்டோன்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த இடத்துல வந்து இதை நீங்கள் தவிர்த்துடலாம். அடுத்ததான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சமையல் சோடா வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி. அதுக்கு அடுத்துதான் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. ஸ்டவ்வும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து நல்ல ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வச்சு செஞ்சீங்க அப்படின்னா டக்குன்னு மேலே வந்து கருகி போயிடும், உள்ளே வந்து மாவு வேகாமல் போயிடும், நல்லா இருக்காது. அந்த மாதிரி கையில் எடுத்து போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்பூனாலே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக சூப்பராக உப்பி வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். எண்ணெயும் மிதமான தீயில் இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். இது ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கெலாம். ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் இல்லைனா 4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். ஒரு தடவை கரண்டியால் இந்த மாதிரி நல்லா சுழட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி சுழட்டி விடும்போது எல்லா பக்கமும் நல்லா சிவந்து அழகாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுங்க. எடுக்கும்பொழுது நேரடியாக நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்குங்க. சப்போஸ் சக்கரை பாகு உங்களுக்கு ஆறின மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஊறி வரும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஒரு தடவை கலந்துட்டு இப்போ நம்ம 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது அப்படியே நம்மளை அந்த காலத்துக்கு கூட்டின்னு போகிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் செய்து பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.